Realme பாத்தீங்கன்னா 13 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ், ஸ்குவாட் கேமரா செட்டப், பஞ்சுவல் கேமரா, சோ இந்த மாதிரி பல ஸ்பெசிஃபிகேஷன் தான் இப்போ Realme 6 லான்ச் பண்ணிருக்காங்க. தென் இந்த வீடியோல Realme 6 ஓட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறது மாதிரி எல்லா வீடியோஸ் சொல்றதா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் போற வீடியோல உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட் வந்துரும். இந்த Realme 6 உடைய அஃபிஷியல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டீசராக தான் இருந்துட்டு இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டிஸ்பிளே பார்க்கலங்க ஒரு 90 ஹெட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல் ரெஃப்ரெஷிங் ரேட் தான். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். தென் Redmi Note 8 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டு லீப் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ Realme எல்லாமே அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம என்னோட கேமரான்னு பார்க்கல குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம், எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு AI பர்ஃபெக்ட் கேமரா தான். தென் இந்த கேமராவில் ஒரு HDR மூலம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு பஞ்சுவல் கேமரா, இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இதனுடைய ஷார்ட்ஸ்னு பார்க்கையில் இதில் எடுத்து சில ஷார்ட்ஸ்லாம் அவங்க இப்போதைக்கு லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். தென் இதனுடைய கேமரா குவாலிட்டி வைஸ் செக் பண்ணல அப்படியே வேறு லெவலில் பக்காவாக ஃபீல் கிடைக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தென் கண்டிப்பாக இதனுடைய அன்பாக்சிங்கில் இதை பற்றி உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 20x ஆப்டிகல் ஜூம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது அன்பாக்சிங்கில் தான் உங்ககிட்ட புரியுற மாதிரி சொல்லணும். இந்த 64 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸ்னு பார்க்கல MediaTek Helio G90T கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 8 ப்ரோவில் கொடுத்த அதே ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு அன்பாக்சிங்கில் தான் என்னால் சொல்ல முடியும், இப்போதைக்கு சரியாக தெரியல. தென் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் 13 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். தென் இதனுடைய சார்ஜிங் டைமில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இந்த Realme UI பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க மாற்றிடுவாங்க. ஸோ Realme UI எனக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு கண்டிப்பாக Realme UI இவங்க மாற்றினது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ Realme UI இப்போ மாற்றிருக்காங்க. தென் கண்டிப்பாக இங்கே Realme பார்த்தீங்கன்னா Android 10 மேலே Realme UI போய் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. தென் இதனுடைய UI எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங்கில் ரொம்பவே டீப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தென் இந்த வீடியோவில் ஏதோ குட்டிக்காத மாதிரி உங்களுக்கு இந்த Realme 6 பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணவே இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் Realme 6 உடைய ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கமிங் சூனில் தான் இருந்துருக்கு. தென் இன்னுமே சீக்கிரமாக எடிட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணவே கூடாது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.